विदिताखिल शास्त्र सुधा जलध. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா ரவி. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிடத்துனுக்கு 12 ராசிகளில் 2 ராசிகள் மட்டுமே சந்திரன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கிறது. இவர்கள் வெளி தோற்றங்களில் மிக பலமாக இருக்கிறார் போல் தோன்றும். ஆனால் உள்ளுக்குள் யாசக நிலையில் தான் இருப்பார்கள். ரிஷபம் கடகத்தில் எந்த கிரகம் நின்றாலும் ஏதாவது ஒரு கோயிலில் தினம் பிரசாதம் யாசகம் மாதிரி இறைவனிடம் வாங்குங்கள். இவர்கள் இருவருக்கும் தனகாரகனும் வேலையும் தொழிலும் முரண்பட்டு கொண்டே இருக்கும். இவர்கள் இருவரும் யாசகத்தால் இறைவனின் அருளையும் இறைவனால் பொருளும் அடைந்து கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் ராசிகளும் இவர்களே. அருளும் பொருளும் ஒரு சேர இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை உணரும் 2 ராசிகள் ரிஷபமும் கடகமும். இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை ஒரு நொடி கூட விளக்காதீர்கள். இந்த 2 ராசிகளை ஆளுமை செய்வது இறைவன் மட்டுமே. இறைவனை மட்டுமே பாதுகாப்பாக நினையுங்கள். கோடீஸ்வர யோகம் உள்ள ஜாதகத்தினை பார்த்தால் ரிஷபத்திலும் கடகத்திலும் இவர்கள் 2லும் கிரகங்கள் இருக்கும். ஆனால் சுயமாக எழ முடியாது. இறைவனின் துணை கொண்டுதான் முன்னேற முடியும். ரிஷபம் கடகம் இந்த அதிபதிகள் சுபர் சாரம் ஏறி சுப கிரகத்தோடு தொடர்பில் இருந்தால் இவர்கள் இறைவனின் ஆசைகளினால் யோகமும் அதாவது கோடீஸ்வர யோகமும் ஒருங்கே பெற்றவர்கள். இவர்கள் திங்கட்கிழமை இறைவன் சன்னிதானத்தில் நின்று கை தொழுதால் எதையும் காலம் முழுவதும் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனே காப்பு, இறைவனே பொறுப்பு இந்த ராசிகளுக்கும் பாவத்திற்கும் மட்டுமே உரியது. இவர்களின் ஜாதகத்தில் ரிஷபமும் கடகமும் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் தொட்டு உள்ள காரகமோ உறவோ இறைவனை முழுதாக சரணடையுங்கள். நல்லதே நடக்கும். மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு லாவண்யா ரவி. நன்றி, வணக்கம்.